சும்மா காட்டை சுற்றி பார்க்க வந்தோம். அப்படியே காய் இருக்கும் பறிச்சுக்கிட்டோம். சரி கிளம்பலாம். இல்லைண்ணா சுடு தண்ணி ஊற்றுனா அடுப்பில் வச்ச மாதிரி கொதிக்குது. அப்படித்தான் கல் கொதிக்கும். ஹாப்பி பர்த்டே யூஜே கவின் செல்லம். சூப்பர். வெயிட் இல்லை, வெயிட் கம்மி தான் இருக்குது. அழகாக இருக்குது. நம்ம பெட்டில் படுக்கிற மாதிரி படுத்திங்கன்னா உங்கள் பாடி வெயிட் வரும், அதே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அவ்வளோதானே? அவ்வளோதான். விட்டுருங்க ஃப்ரீயாக. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நோண்டிட்டு பதியம் போட்டு விட்டுருந்தா அப்படியே. ஆமாண்ணா அதான் போட்டு விட்டுனா அப்படியா கலக்கத்தானே வச்சுக்கிறா. இது கொடி எலுமிச்சிங்க, அதான் காய் நிறைய வைக்குதுன்னு சொன்னேன்ல, அதான் நானும் பதியம் போடலான்னு போடவே டைம் இல்லை. சரி இப்போ மண்லேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீழே பதிச்சு விடலாம். பாருங்களேன், அப்படியே வேற எடுத்து தொட்டியில் வச்சோமா வந்துடும் இல்லைங்கண்ணா. காய் காய்ச்சிருக்குது, பறிச்சிட்டு போயிடலாம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க காய். ஆனால் இதில் என்னன்னாக்கா, இந்த காயில் வந்து சாறு வந்து கம்மியாக இருக்குது. நம்ம மரத்து நம்ம நார்மல் எலுமிச்சை காயில் இருக்கிற சாறு வந்து இதில் வர்றது கிடையாது. சாறு கம்மியாகுதுங்கண்ணா. ஆமாம், அதில் இன்னொன்று போட்டுருங்க. அவ்வளோதான். அப்படியே மண் போட்டு பதிச்சு விட்டோமாக்கா பாருங்கள் பதியம் ஆயிடுச்சு. அது சுற்றிலையும் இருக்கிறத அப்படியே போட்டு பதியம் போட்டு விடுங்கண்ணா. காய் மட்டும் பறிச்சிருங்க. காய் விற்கிறதுக்கு நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு பெருங்காயாக இருக்கிறதுனால விற்கிறதுக்கு நமக்கு ஆகும். ஆனால் வீட்டு யூஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காயெல்லாம் ஆகாது. நம்ம நார்மல் எலுமிச்சை காய் தான் நம்ம வீட்டு யூஸ்க்கு. சாறு ஒன்றும் பெருசாக வரமாட்டேங்குது. ஜூஸ் வேணால் போடலாம். இதில் ஜூஸ் போட்டால் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. பழம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் புளிப்பழம் இல்லை, இனிப்பாக இருக்குது. ஆமாண்ணா, சாறு ஒன்றும் அவ்வளோக்கு இல்லை. பூ பாருங்க, பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகாக இருக்குது பூ பூத்துருக்கிறது. சும்மா காட்டை சுற்றி பார்க்க வந்தோம். அப்படியே காய் இருக்கும் பறிச்சுக்கிட்டோம். சரி கிளம்பலாம். இன்றைக்கி வந்து வினிஷா பொண்ணுக்கு வந்து ஆர்டர் வந்துருக்குது. 1/2 kg வந்து வெண்ணிலா இல்லை ரோஸ் மில்க்கு கேக்கா. ரோஸ் மில்க் கேக் வந்துருக்கு பாருங்களேன். அதான் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நான் கொஞ்சம் சாரீ சேல்ஸ் பண்ணுறதுல மும்முரமாக இருந்துட்டேன். அப்புறம் பார்த்து இங்கே கீழே வந்து பார்த்தாக்கா கேக் செஞ்சிட்ருக்கா. உன்னுடைய இன்ஸ்டா பேஜில் போடுவியாடா? சூப்பர். லேயர் கேக் அடுக்குதுப்பா. அவளுக்கு வந்து ராகி கேக் ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேக் என்ன வந்துச்சு, கோதுமையா நார்மல் ப்ரௌனி. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது வினிஷா பொண்ணுக்கு. பரவாயில்ல. ஆனால் வாங்கி சாப்பிட்டீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவங்க ஆர்டர் பண்ணிங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டீங்க தான் மறுபடியும் இன்னும் செகண்ட் டைம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே நம்மளுடைய பேஜில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வினிஷா, வினிஷா சார்பில் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டா. சரி, நம்ம ஒரு இடத்துக்கு பிசியோதெரப்பிக்கு நான் போகணும். போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளார எப்படி செஞ்சு வச்சுருக்கா அப்படிங்கிறது போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் நம்ம. என்ன வினிஷா, அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டு கடைசியாக. ஓகே ஓகே. இது என்ன அப்படின்னாக்கா சுண்ணாம்பு. இது சுண்ணாம்பு நம்ம செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிப்போம் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு தான் இந்த சுண்ணாம்பு. இதை வந்து நேற்று தான் சந்தையில் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. இது இப்போ வந்து நல்லா தண்ணி பசு தண்ணி ஊற்றணுன்னே சுடு தண்ணி ஊற்றணுமா? இல்லைண்ணா சுடு தண்ணி ஊற்றினா அடுப்பில் வச்ச மாதிரி கொதிக்குது. அப்படிதான் கல் கொதிக்கும். அப்படிதான் கல் கொதிக்குமா? நல்லா கொதிக்குது பாருங்க. இது வந்து எதுக்குன்னா இதுக்கு என்னது தென்னை மரத்துக்கு அடிச்சு விடுறதுக்கு. இடையில அடிச்சு விட்டோமா அணிலாம் ஏறாதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பார்க்கலாம். அடித்து தான் பார்க்கலாமே. வரையங்களாம் அதையே சொல்கிறாங்களா, அதுக்காகவே அடித்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா நல்லா விசிறிட்டு இருக்கிற பொங்கி வருமா?
சரி சரி. கூட போட்டு மேலே போட்டு வினிஷா கமகமன்னு மணக்குது வினிஷா. ப்ரௌனி கீழே ரெடி ஆயிட்டு இருக்கு. அதான் ப்ரௌனி ப்ரௌனி செய்யுங்க. ஆர்டர் ஒன்று 1 kg ப்ரௌனி ஆர்டரு. அதுக்கப்புறம் கேக் டெக்கரேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஓஹோ, ஐ ஃப்ளவர் மாதிரி பண்ணிருக்கிற, அழகா இருக்கு. கீழே ஃபுல்லாக போடுவேன். போடுவியா? சூப்பர். ப்ரௌனி எங்களுக்கு தர மாட்டியா? நோ, எங்களுக்கு தான் ஒரு 1/2 kg கொஞ்சம் போட்டு தருது. தனியாக பண்ணி தரேன். ஆர்டர்லேருந்து எடுக்க முடியாது. ஆர்டர்லேருந்து ஒன்று எடுக்க சொல்ல, கொஞ்சோண்டு செய்யும் போதே சேர்த்து செஞ்சுருக்கலாம்ல எங்களுக்கும். என் பையன் மூக்கில் ஸ்மெல்லு மட்டும் இழுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறானே. இது என்ன ப்ரௌனி? ராகி ப்ரௌனியா இல்லை டார்க் சாக்லேட் நார்மல் ப்ரௌனி தான். நார்மல் ப்ரௌனியா? ஓகே ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு காட்டு. நாங்கள் போய் ராமாயணம் பார்க்குறோம். மினிஷாவோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி பர்த்டே யூஜே கவின் செல்லம். சூப்பராக எழுதிட்டா. இதுக்கு மேலே பேக் பண்ணுற வேலை தான். இங்கே வந்து ப்ரௌனி இங்கேயும் ரெடி ஆகிடுச்சு. இது பீஸ் போட வேண்டியது தான். நான் என் பையனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு பாருங்களேன். கார்ன், பேபி கார்ன் வந்து பிரி போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கார்ன் வந்து இப்போ கொண்டு போய் என் பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் என் பையனுக்கு நான் இன்றைக்கி செஞ்ச ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை சாப்பிட்டுக்கிட்டே நானும் என் பையனும் என்னன்னாக்கா ராமாயணம் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அவள் செய்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டான் எங்களுக்கு, எல்லாம் பேக்கிங்க்கு போகுது. அதனால் நாங்கள் இதை சாப்பிட்டுக்கிறோம். தம்பி வாங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு மாங்காய் கட் பண்ணி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன். கார்ன் செஞ்சு வச்சுருக்கேன். பாரு, மாங்காய் சூப்பராக உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுருக்கேன். வாசமி வா, ராமாயணத்தை போட்டு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கெலாம் நாங்கள் சேலம் கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க கிளம்பி போயிருந்தோம். சேலத்தில் வந்து டீக் ஹோம்னு ஒரு கடை இருக்குது, ஃபர்னிச்சர் கடை. அங்கே போய் கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிற சோஃபா இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த ரெக்ஷின் வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே வாங்கும்போது நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா அப்படியே ஒரு மாதிரி லெதர்லாம் போயிருச்சு. அது வந்து இங்கே டீக் ஹோமில் தான் வாங்கியிருந்தோம். அவர்கிட்ட போய் அதை சேஞ்ச் பண்ணி தர சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். அவர் வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, ஒரு வாரத்தில் பண்ணித்தரேன்னு சொல்லி சொன்னார். சரி, போனதே போனோம். போய் மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த மாதிரி சோஃபா தானே நம்ம வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி சோஃபாவில் தாங்க அந்த ரெக்ஷின் வந்து போயிருச்சு. ஏன்னா அதுவும் ஒரு 2016 வாங்கினது, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால தான் மாற்றலாம் அப்படின்ட்டு. அதை தவிர மற்ற கட்டில் கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போயிருந்தோம். கட்டில், அதுக்கப்புறம் சோஃபா எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாரு. எது ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சொன்னது தான் ஆஃபரு, ஆனால் எந்த கட்டிலுமே ஆஃபரில் இல்லை. ஒரே ஒரு கட்டில் மட்டும்தான் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. மற்றது எல்லாமே வந்து 60,000, 70,000, 80,000 இந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்துச்சு. எல்லா கட்டிலுமே வந்து தீக்கு ஹுட்டில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தார். அதனால் கட்டிலெலாம் நல்லா தான் இருந்துச்சு. டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரின்னு ஒவ்வொரு கட்டிலாக பார்த்தேன். அதில் இருக்கிற பெட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே உட்காந்து அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அங்கேருந்தான் அந்த ஈஸி சேர் இருந்துச்சு. அப்படியே படுத்துக்கிட்டு பழைய காலத்தெல்லாம் அப்படி தானே உட்காந்துக்குவாங்க அப்பாக்கெல்லாம். அந்த மாதிரி சேர் தான் இந்த சேரு. எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் சரி சும்மா உட்காந்து பார்க்கலான்னா உட்காந்துலாம் அதில் உட்கார முடியாது. நீட்டி நல்லா பெட்டில் படுத்துக்கிற மாதிரியே படுத்துக்கலாங்க. நல்லா நீட்டி படுத்துக்கிட்டு நம்ம வந்து டிவி பார்க்கலாம். அது அந்த மாதிரி சேர் தான் இது. நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாம். ஈவினிங் டைமில் படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே டிவி பார்க்கலாம். அது மாதிரி இருந்துச்சு இந்த சேரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நாம் எங்கே போய் இதை வாங்கி ஹாலில் போட்டு அது ஒரு இடத்தையே அடைச்சிட்டு கிடக்கும். அதனால் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். ஆர்டர் பேஸ் பண்ணுறோம். ஃபோட்டோ காட்டி ஆர்டர் பேஸ் தான் அதிகமாக ரெடி சேல் இருக்குது தான் சார். நீங்கள் இந்த மாடல் பிடிக்கலனாலுமே மாடல் சாரோட கேட்லாக்ல இருக்குது. அது பண்ணி ஆர்டர் பேஸ் தான் இருக்கும். அங்கே தாங்க இந்த மரக்குதிரையை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நானே உட்காந்தா கூட அந்த குதிரை ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் விகாஸ் சின்ன பையனாக இருக்கும்போது வாங்கணுன்னு நிறைய கடை ஏறி இறங்கினேன். அப்போல்லாம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு 3-4 வயசு ஆனதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு.
அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஏங்க நம்ம விகாஸ்க்கு இந்த குதிரையை வாங்கிட்டு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா, அவன் +2 படிக்க போகிறான், அவனுக்கு போய் குதிரை வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணார். அடுத்ததாக நான் பார்த்தது வந்து பல்லாங்குழிங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்தா தான் அப்படி வெயிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் தூக்குனா வெயிட்டே இல்லை, பொசுக்குன்னு தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல, 2 பக்கமும் குதிரை முகம் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் எந்த குழந்தைங்க எந்த பிள்ளைங்க இந்த பல்லாங்குழி விளாட்றாங்க, எல்லாம் கேம் விளாட்றதுக்கே சரியாக போயிடுது. அதனால் இந்த மாதிரி கடைகளில் பார்த்து நம்ம அழகாக இருக்குன்னு ரசிச்சுக்க வேண்டியது தான். அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் ஏவிஆர் சொர்ண மஹாலுங்க. இங்கே வந்து வினிஷா பொண்ணுக்கு கழுத்துக்கு வந்து ஒரு சன்னமாக ஒரு செயின் போடுறாங்களே இப்போலாம் பொண்ணுங்க, அப்படியே ரொம்ப ட்ரெண்டிங்காக அந்த செயினும், அதுக்கப்புறம் கோல்டில் வாட்ச் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போயிருந்தோம். அங்கே வந்து போஸ்டர் எனக்கு வந்து அரவிந்த் சாமி சார் போஸ்டரை பார்த்தோன்னே ரொம்ப இஷ்டமாயிருச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அரவிந்த் சாமின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரோஜா படத்தில் நடித்ததுனாலையோ என்னவோ தெரியல, அவர்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு அந்த போஸ்டரில் பார்த்தேன், அந்த போஸ்டரே நான் 2-3 ட்ரிப் வீடியோ எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தேங்க. உள்ளே போனாக்கா ஒரு 2-3 கலெக்ஷன் தான் வச்சுருந்தாங்க. கோல்டு வாட்ச் ஒன்றும் பெருசாலாம் அங்கே இல்லைங்க. சரி வேறு எங்கேயாவது பார்த்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் பார்த்தோம். இந்த செயின் தான் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன். இது ரொம்ப சன்னமாக இருக்குது. ஆனால் எப்படி தான் இந்த பொண்ணுங்க போட்டுக்குவாங்களோ தெரியல. ஆனால் அதே தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. வினிஷாவை கூட்டிகிட்டு போகல இல்லைங்களா, அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம், சும்மா பார்த்து மட்டும் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் மட்டும் செலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு பசிக்குது அப்படின்னாரு. சரி அமோகத்துலேயே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மேச்சேரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் இது வரைக்கும் லஞ்சு வந்து அமோகத்தில் சாப்பிட்டது கிடையாதுங்க. காலைல டிஃபன் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஈவினிங் டைமு நைட்டு டின்னர் சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் வந்து நாங்கள் லஞ்சு போய் அங்கே சாப்பிட்டோம். உண்மையாலுமே வந்து லஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆளுக்கு ஒரு சாப்பாடு தான் வாங்கிக்கிட்டோம். நான் எங்கள் வீட்டுக்காரர் ஐயனார் 3 பேர் போனதுனால ஆளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிக்கிட்டோம். ஆனால் சாப்பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சட்னி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பருப்பு பொடி கொடுத்தாங்க. எல்லாமேங்க அதில் கொடுத்த எல்லா ஐட்டமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரெண்டு பொரியல் கொடுத்தாங்க. வாழைப்பூ பொரியல் ஒன்று, சேனக்கிழங்கு பொரியல், அதே போல் குழம்புமே வந்து 3 குழம்பு கொடுத்தாங்க. புளிக்குழம்பு ஒன்று, மோர் குழம்பு ஒன்று, பருப்பு சாம்பார் ஒன்று, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு குருமா, இது மாதிரி நிறைய ஐட்டம் கொடுத்தாங்க. எல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் நான் மெயினாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே லஞ்சு வந்து எங்களுக்கு அமோகத்தில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரி கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.